டிஎம்கே எதுக்கு தேவை? நான் மெயினா வந்து நான் இந்த ஊருக்காரன் தான். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பொழைப்புக்கு காலேஜ் ஸ்டடீஸ்க்கு வந்து நான் சென்னை சைடு போயிட்டேன். இப்போ நான் இதுக்காகவே நான் மெயினா டிக்கெட் போட்டு நான் இங்க வந்திருக்கேன். எதுக்காகனா எங்களுடைய சமுதாய எங்களுடைய மக்கள் வந்து டிஎம்கே மூலியமா அவ்வளோ ஆதாயம் வந்து நாங்க பெற்றிருக்கோம். ஆனா வந்து எங்க மூலியமா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய முஸ்லீம் லீகோ மற்ற கட்சிக்காரங்களும் சரி, இப்ப பதவிக்காகவும் மற்ற இன்ன பிற சோஃபாக்காகவும் அவங்களோட சுயரூபத்தை ஒரு நாளும் அவங்களோட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, பச்சோந்தித்தனத்தை. அதை வந்து என்னால பொறுக்க முடியல. அதுக்காகவே வந்து நம்ம வந்து இப்ப டிஎம்கேவே கண்டிப்பா ஆதரிக்கணும். எதனாலன்னா பாசிசம் வந்து டிவிகே மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டில் வந்து வேறுண்டுகிட்டே இருக்கானுங்க. நீங்க ஒரு விஷயத்தையும் பாருங்க. நார்த் இந்தியா மாதிரி இங்க தமிழகத்தையும் தமிழகம் நான் சொல்லக்கூடாது, தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவனுங்க ஆரம்பிச்ச கட்சியே வந்து தமிழகம்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கானுங்க, தமிழக வெற்றி கழகம்னு. ஏன் தமிழ்நாடு வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சா என்ன? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவனுங்க கட்சி பேரை கொண்டு வந்தானுங்களே, அந்த டைம்லயே வந்து ஒரு பெரிய இது நடந்துகிட்டு இருந்தது. எதனாலன்னா இவன் ஆளுநர் டாக்குமெண்ட் இது கொண்டு வரும்போதும் தமிழகம்னு மாத்த பார்த்தான். அப்ப வந்து டிஎம்கே தான் தலையாய கட்சியா இருந்து தமிழகம்னு சொல்லக்கூடாது, தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும். இது வந்து அண்ணா கொண்டு வந்த வார்த்தை, அதை நம்ம என்னைக்குமே பின்பற்றணும்னு சொல்லிட்டு தமிழகம்னு சொல்லக்கூடாது, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஆர்.என். ரவியா அடின்னு அடிச்சு ஓட விட்டோம். அதை வந்து விஜய் மூலியமா தமிழக வெற்றி கழகம் பேரைய வச்சு உள்ள வர வச்சவனுங்க தான் இந்த பாசிசம். அதை வந்து நம்ம வந்து என்னைக்குமே வந்து அவனுங்க கட்சி பேரையே வச்சு நம்ம வந்து ஒரு தடவையும் அவனுங்களை அடிக்கணும். தமிழ்நாடுன்னு சொல்லுங்கடா, தமிழகம்னு சொல்லாதீங்கடா. நம்மளுக்கு வந்து அண்ணா தான் முன்னோடி இந்த தமிழ்நாட்டுக்கு. அதை வந்து நம்ம எப்பயுமே வந்து கைவிடக்கூடாது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா இவனுங்க எப்பேற்பட்டவனுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியரா புரியும். நேத்து வரையும் பாருங்க, செங்கோட்டையன் வந்து வார்த்தையை விட்டுட்டு இன்னைக்கு வந்து திருப்பி அதை வந்து பெற்றுக்கிறாரு. ஸ்கூல்ல வந்து ஐடி கார்டுல வந்து ஜாதி சான்றிதழ் வந்து ஸ்கேன் பண்ணாலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம சைட்ல இருந்து எல்லாருமே தமிழக மக்கள்ல இருந்து சமூக ஆர்வலர்கள் வரையும் போட்டு அடின்னு அடிச்சதுல இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டானுங்க. நாங்க அப்படி சொல்ல வரல, நாங்க வந்து குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு சீர்திருத்தத்தை தான் கொண்டு வர பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வராதுன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சுட்டானுங்க. இதுக்கு முன்னாடி எங்களோட சமுதாய இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பரங்குன்றம் இஷ்யூலையும் டிஎம்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்ல இருந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜுக்கு வரையுமே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு எங்களால இதுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலவரத்தையே வந்து அடக்குனாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா போன ஈதுல் அல்ஹா பக்ரீத் பண்டிகை அப்போ திரும்பி அதே ஜட்ஜை வச்சு திரும்பி ஆடு மாடு வெட்டுறதுக்கு பொதுவான இடத்துல வந்து இது பண்ணக்கூடாது தடைன்னு சொல்லிட்டு இது பண்ணானுங்க. அப்ப வந்து டிவிக்கு ஆட்சி வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணானுங்க, வாயை மூடிட்டு அமைதியா இருந்தானுங்க. எங்க சமுதாய கட்சிக்காரனுங்களே எதுவுமே சொல்லாம வாயை மூடிட்டு அமைச்சரவை பதவியை வாங்கிட்டு சும்மா இருந்தானுங்க. இப்போ ரீசெண்டா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கானுங்க, இஸ்லாமியர்களா யாராவது அவங்களாம் மனம் வந்து கன்வெர்ட் ஆகி வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு முதன் முறையா வந்து 3% கொடுத்தது வந்து கலைஞர் ஐயா தான். அதுக்கப்புறம் 7% ஆச்சு. இந்த மதமாற்றத்தை இவனுங்க வந்து தடுக்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணிட்டானுங்க, அதே ஜட்ஜையே திரும்பி 3வது தடவை. பாத்தீங்களா பாசிசம் எந்த அளவுக்கு வந்து இந்த டிவிக்கு ஆட்சி மூலியமா வேறொண்டிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம தடுக்கணும்னாக்கா நம்ம எல்லாருமே எல்லா சமுதாய மக்களும் நம்ம வந்து நமக்குள்ள பேசுறத மட்டும் இருந்துடக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள நம்மளோட சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இதே மாதிரி பாசிசம் வந்து இதே மாதிரி இவனுங்க மூலியமா உள்ள வந்துகிட்டு இருக்கானுங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அதனால நம்மளுடைய கடமை வந்து ஒருத்தவங்களுக்கும் வந்து இந்த சமத்துவ புரட்சியை வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்காம நம்ம விட்டதனோட இதுதான் தோல்விதான் இந்த சட்டமன்ற தோல்வி. நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு விதத்திலையுமே வந்து சரி நம்ம வந்து இதை விட்டு கொடுக்காம சின்ன பசங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது, அவங்க ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்தா போதுங்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. நம்மளோட பசங்களுக்கு இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது தான் அவங்க வளர்ந்து வர தலைமுறைக்கு வந்து நம்மளுக்கு அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க நம்மளுக்கு தெரியாத விஷயத்த சமூகத்துல உள்ளது. சோ இதே மாதிரி நம்ம வந்து அமைதியா இருந்துடாம நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம எடுத்து வைக்கணும். எங்களோட இஸ்லாத்துல வந்து சொல்லுவாங்க, நீ உனக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து அடுத்தவங்களுக்கு சொல்றீன்னா உன்னோட ஃபேமிலியில இருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். நீங்க ஏதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து கமெண்ட் போட்டு அவனுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம கூட அன்றாடம் இருக்கிற மற்ற கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, மாற்று கொள்கைக்காரனா இருந்தாலும் சரி, அவனுக்கு வந்து
நம்ம வந்து எதனால நம்ம வந்து டிஎம்கே வந்து நம்ம ஆதரிக்கிறோம். டிஎம்கே இருந்தா மட்டும்தான் நம்ம இங்க தமிழ்நாட்டுல வந்து எப்பயுமே வந்து எல்லா மக்களோட சகஜமா அண்ணன் தம்பியா மாமா மச்சனா பழக முடியும். இந்த டிவிக்கு ஆட்சி இதே தொடர்ந்துட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளேயே அடிச்சிட்டு விழுந்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்றதுக்கு அவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க. அதோட ஒரு ஸ்டெப்பு தான் இந்த இப்படி வந்து இந்த ஜட்ஜி சுவாமிநாதனை வச்சு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டா கொடுக்க வச்சு பிளவு உண்டு பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. இது நம்ம வந்து என் தெக்காரணத்தை கொஞ்சம் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஒரு செயல்பாடுகளையும் அவனுங்களை நல்லா நுணுக்கமா நம்ம பார்த்து அவனுங்க ஒரு அசைவுக்கும் நம்ம வந்து பதிலடி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எப்படி யூபி மகாராஷ்டிரா மற்ற மேற்கு மாநிலங்கள்ல வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்கோ அதே நிலைமை நம்மளுக்கு இங்க தமிழ்நாட்டிலேயே நடக்கிறதுக்கு ரொம்ப நாளாயிடாது. என்னைக்குமே நம்ம வந்து சமத்துவம் மிக்க தமிழ்நாடா நம்ம வந்து திகழணும்னா நம்மளுக்கு டிஎம்கே வந்து முக்கியமா அத்தியாவசியமா என்னைக்குமே நம்மளுக்கு தேவை. அதை வந்து நம்ம வீட்டுல இருந்தே ஆரம்பிங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் படிக்கிற நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கம்பெனிலேயே சரி, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து வெளிப்படையா சொன்னேன் டிஎம்கேன்னு. சிரிச்சானுங்க. எதுக்குடா சிரிக்கிறேன்னு கேட்டாக்கா, இப்போ இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து டிஎம்கே வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பீங்களா, அவங்க வந்து எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது எப்பயும் போலயே கான்ஸ்பிரசி தியரி பேச ஆரம்பிச்சானுங்க. நான் வந்து ஆதாரம் கொடுறா, அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்றேன், நான் கொடுக்குறேன். இதே மாதிரி டிவிக்கேல ஒருத்தனும் பண்ணிட்டு இருக்கானே, அதுக்கு வந்து நான் நிரூபிக்க முடியும். நீ அதுக்கு பதில் சொல்லுன்னு சொன்னாக்கா ஒன்னுத்துமே கிடையாது. திரும்பியும் ஸ்டாலின் இதை பண்ணாரு, உதயநிதி ஸ்டாலின் அதை பண்ணாரு, கலைஞர் இதை பண்ணாரு, அதே தான் பேசுறானுங்களே தவிர நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாக்கா டைவர்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கானுங்களே தவிர அவங்களுக்கு ஒரு மண்ணுமே தெரியலங்கிறத நான் ஒரு தடவையும் நான் வந்து அவங்க கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நேத்து வரையுமே என்னோட கலிக்கு ஒருத்தவர்கிட்ட நான் பேசுறேன், இதே தான் நடந்துச்சு. பதில் ஒண்ணும் காணோம். இவ்வளவு இதை நான் எடுத்து நான் அனுப்புறேன், அவரால் பேச முடியல. ஸோ நம்ம வந்து என்னோட ஃபேமிலியிலே இன்னும் என்னோட மச்சானுங்க 2 பேர் இருக்கானுங்க. அவனும் இன்னைக்கு பாக்குறேன், நான் வந்து டிவிகே பேனர்ல இருக்கானுங்க. எனக்கு மனசு கேட்கல. நான் இனிமேல் நான் என்னோட ஃபேமிலியில போயிட்டு நான் இருந்து நான் அவங்கள்ட்ட பேசி நான் அவனுங்களுக்கு திருத்துறதுதான் என்னோட முதல் கடமையா இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட ஃபேமிலியில உள்ளவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சாக்கத்தான் இந்த மாற்றம் வந்து எப்பயுமே இவங்களை இறக்கி நம்ம திரும்பி பழைய நிலைமைக்கு வர முடியும்.